வணக்கம். செல்வகுமாரின் மாலை வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2026 ஜனவரி 8 வியாழக்கிழமை மாலை நிலவர ஆய்வறிக்கை. வானிலை அமைப்பு. வங்கக்கடலில் உருவாகியிருந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இன்றைக்கு காலை ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக உருவாகி இருக்கிறது. இது இன்றைக்கு காலையில் பார்த்தீங்கன்னா, நம்ம சரியா சொல்ல போனா இலங்கைக்கு அதாவது வட இலங்கை நெருங்கி பாக்ஜலசந்தி வழியாக வரும்பொழுது செயலிழந்து மன்னார் வளைகுடா வழியாக போகும். இதில் எந்த மாற்றமும் இல்லை. இதில் இந்திய வானிலை ஆய்வு நிறுவனம் இதில் சமர்ப்பிக்கிறேன். மழைப்பொழிவு இந்திய வானிலை ஆய்வு நிறுவனம் எப்படி சொல்லியிருக்கிறாங்க, நாம என்ன சொல்லியிருக்கிறோம் என்பதையும் நான் இதில் தெரியப்படுத்த விரும்புகிறேன். அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கும் இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். இருந்தாலும் நம்முடைய அறிக்கையும் தொடர்ந்து கேட்டு அதை உற்று நோக்கி வர அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். தற்பொழுது இந்த நிகழ்வு இலங்கையோட தென்கிழக்கு பகுதியில் நீடித்துக் கொண்டிருக்கு. அதாவது திரிகோணமலைக்கு சுமார் 450 கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டிருக்கு. காலையில் 500 கிலோமீட்டர் இருந்துச்சு. வேதாரண்யத்திற்கு சுமார் 700 கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டிருக்கு. 700 காலையில் 750 இருந்துச்சு. இப்போ இது எதுக்கு வேதாரண்யம் சொல்ல, நான் அச்சப்பட வேண்டாம். யாழ்ப்பாணம் அருகே வந்து செயலிழந்து அப்படியே பாக்ஜலசந்தி மற்றும் மன்னார் வளைகுடா வழியாக செயலிழந்து ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதியாக குமரிக்கடல் நோக்கி பயணிக்கும். இதை ஏன் சொல்றேன்னா, மழை விலகவில்லை. மழையே 10ஆம் தேதிக்கு மேலதான் பெய்யும். 11, 12, 13 தான் கனமழையே காத்திருக்கு. தென் மாவட்டங்கள், மேற்கு மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், உள் மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்களுக்கெல்லாம் 10, 11, 12, 13ஆம் தேதி 4 நாள் மழை இருக்கு. உறுதி உறுதி உறுதி. இந்த நிகழ்வு நாளை இலங்கைக்கு மிக நெருக்கமாக வந்து திரிகோணமலையை ஒட்டியே அப்படியே முல்லைத்தீவு வரும். ஆனால் இலங்கை மக்கள் தயவு செய்து அச்சப்பட வேண்டாம். இது புயல் அல்ல, காற்றழுத்த தாழ்வு மண்டலம், ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம், அவ்வளவுதான். இது இருகாற்று இணைவை வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு ஏற்படுத்தும் தான், தமிழ்நாட்டுக்கும் ஏற்படுத்தும் தான். ஆனால் டிட்வா புயல் போல ஒரு பாதிப்பை ஏற்படுத்தாது. இலங்கை மக்கள் அச்சப்பட தேவையில்லை. இந்த நிகழ்வு நாளை திரிகோணமலைக்கு மிக நெருக்கமாக வந்து பிறகு அப்படியே முல்லைத்தீவை ஒட்டி நாளை இரவு நாளை மறுநாள்லாம் வந்து 10ஆம் தேதி தான் இது யாழ்ப்பாணம் அருகே வர இருக்கிறது. நல்லா புரிஞ்சுக்கிங்க. ஆக 10ஆம் தேதிங்கிறது சனிக்கிழமை. அப்ப நாளை எங்க இருக்கும்? இலங்கையோட கிழக்கு பகுதியில் தான் இருக்கும். ஆனா இந்திய வானிலை ஆய்வு நிறுவன அறிக்கையில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஹம்மந்தோட்டாவுக்கும் கல்முனைக்கும் இடையில கரை கடக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஹம்மந்தோட்டா கல்முனை என்பது இலங்கையோட தென்கிழக்கு பகுதி. அங்க கரையை கடந்துன்னா என்ன ஆகும்? நேரடியாக கொழும்பு போய் அப்படியே குமரி கடலுக்கு போயிடும். அப்போ மழை வராது அப்படிங்கிற கணக்கில் தான் இந்திய வானிலை ஆய்வு நிறுவனமும் ஆய்வறிக்கையில் வெளியிட்டிருக்காங்க. நான் இந்திய வானிலை ஆய்வு நிறுவன அறிக்கை நான் தவறென்று சொல்லவில்லை. அதை தொடர்ந்து உற்று நோக்கி வாருங்கள். நம்முடைய அறிக்கையும் உற்று நோக்கி வாருங்கள். நாம என்ன சொல்றோம்னா, அது திரிகோணமலை அருகே வந்து முல்லைத்தீவை ஒட்டி வந்து யாழ்ப்பாணம் மற்றும் காங்கேசன்துறையை ஒட்டி வந்து செயலிழந்து மன்னார் வளைகுடா வழியாக ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதியாக காற்று சுழற்சியோட மையம் மன்னார் வளைகுடாவில் அமைய அப்படியே குமரிக்கடல் நோக்கி பயணிக்கும். இவையெல்லாம் முற்றிலுமாக குமரிக்கடலை விட்டு விலகுவதற்கு 13ஆம் தேதி ஆயிடும். அப்போ 13ஆம் தேதிங்கிறது போகி பண்டிகை அன்றைக்கு முதல் நாள். அப்போ 13ஆம் தேதி வரைக்கும் மழை இருக்கு தமிழ்நாட்டில். 11, 12, 13 தான் மழையே இருக்கு. மெயின் மழையே 11, 12, 13 தான்.
ஆக 10ஆம் தேதி இந்த நிகழ்வு வட இலங்கை வரும்பொழுது டெல்டா மாவட்டங்கள் மற்றும் வடகடலோர மாவட்டங்கள், வட உள் மாவட்டங்கள், டெல்டாவிற்கு உள்ளே உள்ள மாவட்டங்கள், புதுக்கோட்டை, சிவகங்கை, ராமநாதபுரம், திருச்சி, அரியலூர், பெரம்பலூர் இதெல்லாம் மிக கனமழை பிடிப்பை கொடுக்கும். அதாவது 9ஆம் தேதி அதிகாலை கடும் மேகம் சூழ்ந்து கருமேகம் சூழ்ந்து தமிழ்நாட்டின் கடலோர பகுதி டெல்டா மாவட்டங்கள்லாம் கடும் குளிரை முதல்ல கொண்டு வரும். நல்லா புரிஞ்சுக்கிங்க, ஒரு நிகழ்வு எங்க இருந்தாலும் சுற்றுப்புற காற்றை ஈர்க்கும். திரிகோணமலை அருகே இருக்கும் பொழுது குளிரலை தான் தமிழ்நாட்டுக்குள் வரும். முல்லைத்தீவு வரும்பொழுதுதான் கிழக்கு காற்றலை ஏறும். யாழ்ப்பாணம் வரும்பொழுதுதான் முற்றிலுமாக கிழக்கு தென்கிழக்கு காற்று தெற்கு காற்று ஏறும். அதாவது நீராவி, வெப்ப நீராவி காற்று ஏறும். ஆக 10ஆம் தேதி தான் அது யாழ்ப்பாணம் வரும். அன்னைக்கு தான் இந்த கிழக்கு தென்கிழக்கு காற்று வெப்ப நீராவி சுமந்து வரக்கூடிய காற்று ஏறும். நாளை 9ஆம் தேதி காலையில் வட இந்திய குளிரலை, வடகிழக்கில் இருந்து வரக்கூடிய மியான்மர் குளிரலை இதுதான் வரும். இப்போ நாளை காலையில் கடுமையான குளிர், நடுக்கும் குளிராக இருக்கும். நாளை பாருங்க, நாளைக்கு எல்லோரும் ஒரு வித்தியாசமா பேசுவீங்க. என்னங்க இப்படி குளிருது, விடவிட விடவிட நடுக்கும். நாளை காலையில், நாளை மதியம் வரைக்கும் கூட நடுக்கல் குளிர் இருக்கும். அதுக்கப்புறம் தான் அது மழையா மாறும். ஆனால் நடுக்கும் குளிருக்கு இடையே கொஞ்சம் மழை தூறல், நனைக்கும் மழையெல்லாம் டெல்டா மாவட்டங்களில் இருக்கும். டெல்டா மாவட்டங்கள், கடலூர் உள்ளிட்ட பகுதிகளில் நனைக்கும் மழை, தூறல் மழை இருக்கும். நாளை மதியத்துக்கு அப்புறம் தான் லேசான மிதமான மழையாக மாறும். நாளை இரவு தான் சற்று கனமழையாக மாறும். நாளைய மறுதினம் அதிகாலை கனமழையாக மாறும். சனிக்கிழமை மிக கனமழை பொழிவு டெல்டா மாவட்டங்கள், வடகடலோர மாவட்டங்கள். பிறகு படிப்படியாக அது செயலிழக்கும் பொழுது விட்டம் பெரிதாகும். இதுல நிறைய கேட்டிருக்காங்க, சார் செயலிழந்து போச்சுன்னா அப்படியே புஷ்னு போக வேண்டியதானே சார், எப்படி சார் மேற்கு மாவட்டங்களுக்கு மழை தரும்னு சொல்றீங்க? ஆமாங்க, விட்டம் பெரிதாகும் பொழுது என்னாகும், குளிர்காற்று தமிழ்நாடு வருவது அப்படியே கர்நாடகா வழியா மங்களூர் போயிடும். புரியுதுங்களா? விட்டம் பெரிதாகும் பொழுது கிழக்கு காற்று வந்து ஏறும். அப்ப கிழக்கு காற்று எங்க வந்து ஏறும்? கிருஷ்ணகிரி, தர்மபுரி, திருப்பத்தூர் மாவட்டம், சேலம், ஈரோடு, நீலகிரி, கோயம்புத்தூர் இங்கெல்லாம் ஏறும். ஆனா தொடர்ந்து பெய்து கொண்டே இருக்காது. நல்லா புரிஞ்சுக்கிங்க, தொடர்ந்து பெய்து கொண்டே இருக்காது. அதிகாலை பனிப்பொழிவு இருக்கும். பிறகு வெயில் வந்ததுக்கு அப்புறம் மழை வரும். கொஞ்சம் டெம்பரேச்சர் தேவை. கர்நாடக எல்லை ஓரத்துக்கு கொஞ்சம் டெம்பரேச்சர் தேவை. நீலகிரி, ஈரோடுக்கும் டெம்பரேச்சர் தேவை. அதனால மதிய மாலை இரவுல மழை பொழிவு இருக்கும். முன்னிரவில் டெல்டா மாவட்டங்களில் எப்போ வேணாலும் மழை பெய்யும். தென் மாவட்ட கடலோர பகுதிகளுக்கு எப்போ வேணாலும் மழை பெய்யும். தென் மாவட்ட உள்பகுதிகளுக்கு பெரும்பாலும் மதிய மாலை இரவுல அதிகாலை நேரங்களில் பெய்யும். தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலை, கோயம்புத்தூர், திருப்பூர் உள்ளிட்ட மாவட்டம், திண்டுக்கல், கரூர், திருச்சி எல்லா மாவட்டங்களும் சொல்லிட்டாங்க. என்னங்க படிச்சுட்டே வரீங்க, எங்க மாவட்டத்தை விட்டுட்டீங்களே அப்படின்னு சொல்லக்கூடாது. தயவுசெய்து உங்களை இருகரம் கொப்பிக்கொள்றேன். எல்லா மாவட்டங்களுக்கும் உண்டு. கர்நாடக எல்லையோரம் கிருஷ்ணகிரி தான் ஆக கடைசி. அங்க எட்டி பிடிக்கிறது தான் பெரிய சவால். அங்க கூட தூறல், நனைக்கும் மழை, லேசான மழை, மிதமான மழை இருக்கும் ஆங்காங்கே ஆங்காங்கே. நம்பர் 1 இடம் டெல்டா மாவட்டங்கள். அதுலயும் நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, காரைக்கால், கடலூரோட தெற்கு பகுதி. அடுத்தது திருவாரூர் மாவட்டம். அடுத்தது தஞ்சாவூர், புதுக்கோட்டை, அரியலூர் மற்றும் புதுச்சேரி இந்த பகுதி. அடுத்த இடம் ராமநாதபுரம், சிவகங்கை, திருச்சி, பெரம்பலூர் உள்ளிட்ட மாவட்டங்கள். அப்புறம் அதுக்கு அடுத்த இடம் அப்படியே எல்லா மாவட்டங்களுக்குள்ளே. அப்புறம் தென் மாவட்டங்கள் அப்படியே செயலிழந்து தெற்கு நோக்கி திரும்பும் போது ஒட்டுமொத்த தென் மாவட்டங்கள், தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலை, நீலகிரி முதல் கன்னியாகுமரி வரைக்கும் மேற்கு தொடர்ச்சி மலை எல்லா மாவட்டங்களுக்கும் ஈரோடு உட்பட மழை இருக்கும். ஆனா தென் மாவட்டங்கள், மேற்கு மாவட்டங்களுக்கு மழை 11, 12, 13 தான். நீங்க 9, 10 எதிர்பார்க்காதீங்க. பெய்யலாம். 10ஆம் தேதி பெய்யலாம் ஆங்காங்கே. 9ஆம் தேதி எதிர்பார்க்காதீங்க. 9ஆம் தேதி டெல்டாவிற்கு உள்ளே வர்றது சிரமம். 9ஆம் தேதி கடலோரம் மட்டும்தான். 10ஆம் தேதி பெரும்பாலான கடலோர மாவட்டங்கள். 11ஆம் தேதி, 12ஆம் தேதி, 13ஆம் தேதி உள் மாவட்டங்கள், மேற்கு மாவட்டங்கள், தென் மாவட்டங்கள். புரியுதுங்களா? மழை கண்டிப்பாக உண்டு. 11, 12, 13 தான் மழையே பெய்யும். 11, 12 நிறைய மழை இருக்கு. 13ஆம் தேதி தென் மாவட்டங்களுக்கு நிறைய இருக்கு. 14ஆம் தேதி தென்கோடி, தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலையில் தூறல் சாரல் இருக்கும். இது நம்முடைய அறிக்கை. புரியுதுங்களா? இந்திய வானிலை ஆய்வு நிறுவனம் அறிக்கை என்ன சொல்லியிருக்காங்கன்னா அதையும் நம்ம சொல்லிடுவோம்.
அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கணும்னு சொல்கிறோம்னா அதுக்காக அதையும் சொல்லிவிடுவோம். என்ன சொல்லியிருக்காங்கன்னா 8ஆம் தேதி ஆங்காங்கே மழை பெய்யும்னு சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு கடலோரம் 8ஆம் தேதி இந்திய வானிலை ஆய்வு நிறுவன தகவல் 8ஆம் தேதி இன்னைக்கு கடலோர தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் லேசான மிதமான மழை பெய்யக்கூடும். உள் தமிழகத்தில் வறண்ட வானிலை காணப்படும் சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு மழை பெய்யும்னு சொல்லியிருக்காங்க. நம்ம இன்னைக்கு எங்கேயும் பெய்யாதுன்னு சொல்லியிருக்கோம். ஓகே, அடுத்தது 9ஆம் தேதி நாளைக்கு தான் நம்ம நீண்ட காலமாக சொல்லிட்டு வரக்கூடிய நாள். அதுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா கடலோர தமிழகத்தில் அநேக இடங்களில் புதுச்சேரி காரைக்கால் பகுதியில் உள் தமிழகத்தில் ஓரிடங்கள் இடி மின்னலுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் நம்ம நாளைக்கு பெய்யக்கூடும் சொல்லியிருக்காங்க. அப்புறம் திருவாரூர் நாகப்பட்டினம் மாவட்டம் ஓரிடங்களில் காரைக்கால் பகுதியில் கன முதல் மிக கனமழை பொழிவும், ராமநாதபுரம் புதுக்கோட்டை தஞ்சாவூர் மற்றும் மயிலாடுதுறை மாவட்ட ஓரிடங்களில் கனமழை பொழிவும் பெய்யும்னு 9ஆம் தேதியில் பெய்யும்னு சொல்லியிருக்காங்க. 9ஆம் தேதி நம்ம 9ஆம் தேதி அந்த வாய்ப்பு இல்லை, 10ஆம் தேதி தான் பெய்யும்னு சொல்லிட்டு இருக்கோம். 10ஆம் தேதி தான் பெய்யும். 9ஆம் தேதி லேசான மிதமான மழைப்பொழிவு, குளிர் கடுமையாக இருக்கும். அப்படிப்பட்ட வானிலையை கொடுக்கும். கருமேகம் சூழ்ந்திருக்கும். காற்று வீசும். ஒரு மாதிரியா ஒரு லேசான ஒரு காற்று இருக்கும். காற்றுனா புயல் காற்று இல்லை, சும்மா சாதாரணமாக எந்த ஒரு நிகழ்வு இருந்தாலும், கடலில் ஒரு நிகழ்வு இருந்தாலும் ஒரு காற்று வரும் இல்லையா? நேற்றை கூட லேசாக ஒரு வீசியது, இன்னைக்கு கூட வீசியது சில சமயங்களில். அது மாதிரி ஒரு காற்று இருக்கிறதுனால குளிர்ந்த சீதோஷனில் காற்று வந்தாலே குளிரை கொடுக்கும். அந்த குளிர் வானிலை இருக்கும். அவ்வப்பொழுது நனைக்கும் மழைப்பொழிவை கொடுக்கும். நாளைக்கு நம்ம சொல்லியிருக்கோம். அவங்க மிக கன மழைப்பொழிவு சொல்லியிருக்காங்க. நாகப்பட்டினம், திருவாரூர் இந்த மாவட்டங்கள், காரைக்கால், இதெல்லாம் ராமநாதபுரம் புதுக்கோட்டை தஞ்சாவூரில் கனமழை பெய்யக்கூடும்னு சொல்லியிருக்காங்க. மயிலாடுதுறை எல்லாம். சரி, ரைட்டு. நம்ம 10ஆம் தேதி தான் மழை கனமழைன்னு சொல்லியிருக்கிறோம். நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூருக்கெல்லாம் இந்திய வானிலை ஆய்வு என்ன சொல்லியிருக்காங்கன்னா கடலோர தமிழகத்தில் அநேக இடங்களில், புதுவை காரைக்கால் பகுதியில், உள் தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் கிடையாது ஓரிரு இடங்கள்னு சொல்லியிருக்காங்க. பாருங்கள், 10ஆம் தேதி கடலோர தமிழகத்தில் அநேக இடங்கள், புதுவை காரைக்கால் பகுதிகளில், உள் தமிழகத்தில் ஓரிரு இடங்கள் இடிமின்னலுடன் கூடிய லேசான மிதமான மழை பெய்யக்கூடும் சொல்லியிருக்காங்க. ஓரிரு இடங்கள் தான் சொல்லியிருக்காங்க. ஆனால் நாகப்பட்டினம், திருவாரூருக்கு கனமழை சொல்லியிருக்காங்க. ஓகே, 11ஆம் தேதிக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா கடலோர தமிழகத்தில் அநேக இடங்கள், புதுச்சேரி காரைக்கால் பகுதியில், உள் தமிழகத்தில் இடிமின்னலுடன் லேசான மிதமான மழை பெய்யக்கூடும் சொல்லியிருக்காங்க. ஆங்காங்கே லேசான மிதமான மழை தான் சொல்லியிருக்காங்க. 12ஆம் தேதி ஒரு சில இடங்கள் தான் சொல்லியிருக்காங்க. 12ஆம் தேதி 13ஆம் தேதி ஓரிரு இடங்கள் தான் சொல்லியிருக்காங்க. நம்ம மழை 11, 12 ஒரு சில 11 ஒரு சில இடங்கள், அநேக இடங்கள் அவங்க சொல்லியிருக்கிறது. 11ஆம் தேதி அநேக இடங்கள், 12ஆம் தேதி ஒரு சில இடங்கள், 13ஆம் தேதி ஓரிரு இடங்கள் தான் சொல்லியிருக்காங்க. நாம் 11, 12, 13 தான் பெரும்பாலும் மழையாக இருக்கும். தென் மாவட்டங்கள், மேற்கு மாவட்டங்கள், ஒரு சில இடங்கள்ல ஆங்காங்கே கொஞ்சம் பரவலான மழைப்பொழிவை கொடுக்கும். அப்போ மன்னார் வளைகுடா வழியாக குமரிக்கடல் பகுதியை நோக்கி நகரும். குமரிக்கடல் போகும்பொழுது கிழக்கு காற்று நல்லா ஏறும். இவன் நல்ல மழை பொழிவை கொடுக்கும். 10ஆம் தேதி வடகடலோரம் டெல்டாவிற்கு நம்ம மழை பெய்யும்னு சொல்லியிருக்கிறோம். இதுதான் நம்ம வேறுபாடு. ஆகவே இதை நம்ம ஒப்பிட்டு பார்த்து கொண்டே இருங்க. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பாருங்கள். இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை என்ன சொல்லியிருக்காங்கன்னா நாளைக்கு பிற்பகல் அல்லது மாலை இரவில் ஹம்பந்தோட்டாவுக்கும் கல்முனைக்கும் இடையே இலங்கை கரையை கடந்து அது மேற்கு நோக்கி நகரம்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அங்கிருந்து கொண்டு மழைப்பொழிவை தமிழ்நாட்டுக்கு கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நாம் நன்றாக ஏறி தமிழ்நாட்டுக்கு நெருக்கமாக மன்னார் வளைகுடா நோக்கி திரும்பும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இதனால் மழைப்பொழிவு கண்டிப்பாக 10ஆம் தேதி வடகடலோரம் டெல்டாவிற்கு உண்டு என்று சொல்லியிருக்கோம். 11, 12, 13 தான் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை இருக்குது. 14ஆம் தேதி தான் ஃப்ரீ ஆகும். அப்போ என்னைக்கு? சனி, ஞாயிறு, திங்கள், செவ்வாய். 10, 11, 12, 13 சனி, ஞாயிறு, திங்கள், செவ்வாய். புதன்கிழமை தான் ஃப்ரீ ஆகும். புதன்கிழமை தான் ட்ரையாக இருக்கும். செவ்வாய்க்கிழமை வரைக்கும் நனைக்கும் மழையிலிருந்து மிதமான மழை வரை எல்லா மாவட்டங்களுக்கும் இருந்து கொண்டிருக்கும். மெயினே சனி, ஞாயிறு, திங்கள், செவ்வாய் தான் மழை. சனி, ஞாயிறு, திங்கள், செவ்வாய். புதன்கிழமை விலகும், வியாழக்கிழமை பொங்கல். அதை நினச்சிங்க. அடுத்தபடியாக நாளை குளிர் மற்றும் அப்போ டெல்டா மாவட்டங்கள், எல்லா மாவட்டம் கடலோர பகுதிகளுக்கு கடும் குளிர். கிழக்கு திசையிலிருந்து ஒரு காற்று குளிர்ந்த சீதோஷனில் இருக்கிறதுனால கடும் குளிராக இருக்கும். அப்பப்போ சாரல், தூரல், நனைக்கும் மழை வரும். மதியத்துக்கு மேலே லேசான மழையாக மாறும். நாளை இரவிலிருந்து சற்று கனமழையாக மாறும். சனிக்கிழமையில் தான் கனமழை பொழிவு டெல்டா உட்பட அனைத்து மாவட்டங்களுக்கும் படிப்படியாக சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை, திங்கட்கிழமை, செவ்வாய்க்கிழமை தான் நல்ல மழைப்பொழிவு இருக்குது அனைத்து மாவட்டங்களுக்கும். ஆனால் எல்லா மாவட்டங்களுக்கும் கொட்டித்திருக்காது. என்ன நிகழ்வு செயலிழந்து ஒரு தாழ்வு பகுதி என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். செயலிழந்து தாழ்வு பகுதியாக மேற்கு நோக்கி நகரும், அது தெற்கு நோக்கி குமரிக்கடல் நோக்கி நகரும். இதனால் ஒதுக்கி ஒதுக்கி ஆங்காங்கே நல்ல மழைப்பொழிவை கொடுக்கும். ஒதுக்கி ஒதுக்கி ஆங்காங்கே நல்ல மழைப்பொழிவை கொடுக்கும்.
ஒரே நேரத்தில் எல்லாருக்கும் பெய்யாது. அதான் சொல்கிறேன், ஒரு சிஸ்டம் வந்துச்சுன்னா ஒரே நேரத்தில் அடைச்சிட்டு பெய்யும், அது மாதிரி பெய்யாது. ஒதுக்கி 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 ஆங்காங்கே பெய்யும். ஒரு இடத்துல 10, ஒரு இடத்துல 5, ஒரு இடத்துல 4, ஒரு இடத்துல 3, ஒரு இடத்துல 2, ஒரு இடத்துல அப்போ ஒதுக்கி இருக்கும். அப்புறம் அடுத்து சில மணி நேரம் கழிச்சு அந்த ஒதுக்கி இருக்கிற இடத்துல 4, 3, 2, 1 அப்படியே எல்லா மாவட்டங்களுக்கும் இருந்துகிட்டே இருக்கும். இதில் குறைவான மழைங்கிறது கிருஷ்ணகிரி மாவட்ட பகுதி, திருப்பத்தூர் மாவட்ட பகுதி, அங்கேயும் கூட மிதமான மழை பெய்யும் என்றுதான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். நீலகிரி கூட மழை உண்டு, நீலகிரிக்கு உண்டு, வால்பாறைக்கு உண்டு, கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி உள்ளிட்ட மேற்கு தொடர்ச்சி மலைக்கு உண்டு, தென் மாவட்டங்களுக்கு உண்டு, உள் மாவட்டங்களுக்கு உண்டு, டெல்டா மாவட்டங்கள் நம்பர் 1 இடத்தை பிடிக்கும். தொடர்ந்து இணைந்துங்கள் அப்டேட்ஸுடன். நன்றி.